கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 10:21. ரோமன்ஸ் 10:21. இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாயிருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். இது ஏசாயா தீர்க்க தரிசனத்திலிருந்து மறுபடியும் எடுத்து சொல்கிறாரு. ஏசாயா 65வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து எடுத்து இங்கே ஒரு படம் மாதிரி வரைகிறார். ஒரு நிமிஷம் உங்களுடைய கண்களுக்கு முன்னாடி இந்த ஒரு படத்தை கொண்டு வாங்க. கர்த்தர் 2 கரத்தையும் நீட்டி இஸ்ரவேல் தேச மக்களை திறந்த கரத்தோடு என்கிட்ட வா அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அவங்க தொடர்ந்து வேண்டுமென்றே அவங்களுடைய பிடிவாதத்தில் அதை நிராகரித்து வேறு பக்கம் போகிறது எப்படி இருக்குது உங்கள் கண்களுக்கு முன்பாக? இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே அவங்களுக்கு சொல்கிறார். எல்லா நாள் முழுவதும் என்ன என் கைகளை நிறுத்தி அவங்கள நோக்கி கூப்பிடுறேன். அப்போ இங்கே அவர் கைகளை திறந்தவரா, அதாவது அவருடைய நீடிய பொறுமை, அவர் என்கிட்ட சேர்ந்து விட மாட்டாங்களான்னு இருதயத்தில் ஏக்கம், அதே நேரத்தில் வருகிறவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆயத்த நிலை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை. அப்போ இங்கே கர்த்தர் அவங்கள ஏற்றுக்கொள்வதற்காக அவர் எப்போவும் காத்திருக்கும்போது அதை நிராகரிச்சுட்டு போனால் எப்படி இருக்கும்? அதான் அங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நான் கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற அவங்க என்ன கர்த்தரை எப்படி நிராகரித்தாங்க? அவர் அனுப்பிச்ச தீர்க்கதரிசிகளை நிராகரித்தாங்க, எதிர்த்து பேசினாங்க. கடைசியாக கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க? அவ்வளவு மோசமாக வழிநடத்தி அவரை கொலை செய்தாங்க. அதற்கு பின்பாக வந்த அப்போஸ்தலர்களை என்ன பண்ணாங்க? அவங்களையும் அவங்க ரொம்ப தூசணம் பேசி பண்ணக்கூடியதா அவங்க என்ன அவங்கள சொல்லும்போது என்ன வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? இது கர்த்தருடைய இருதய வலியை சொல்கிறாரு. ஹார்ட்டேக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? எப்படி தன்னை நிராகரித்து தொடர்ந்து போகக்கூடிய ஒரு மக்களை சொல்லக்கூடிய ஒரு காரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வரும்போது மத்தேயு 23வது அதிகாரம் 37லிருந்து 39 வரை உள்ள வசனங்களை சொல்லும்போது அவர் சொல்லக்கூடிய காரியம் தானே, எருசலேமே எருசலேமே, எப்படி கோழி தன் குஞ்சுகளை தன் பக்கம் சேர்த்து கொள்ளும் விதமாக எத்தனையோ தரம் அது கண்ணீர் விட்டு அழுது சொல்கிறாரு. இங்கே தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 65வது அதிகாரத்தில் கைகளை நீட்டி அழுததை காட்டிட்டு இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் மாம்சமாய் தேவன் வரும்போது எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழக்கூடியது. எத்தனையோ தரம் உன்னோட சேர்த்துக்கொள்ளந்தேன், ஆனால் உனக்கோ மனதில்லாது இருந்ததுன்னு சொல்லக்கூடியதா. அப்போ இங்கே மறுபடியும் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே முடிக்கும்போது அவருடைய நோக்கம் என்னென்னா, இங்கே கர்த்தர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? வேண்டுமென்றே தெரிந்தெடுத்து அவர்கள் கீழ்ப்படியாமல் போனாங்களே ஒழிய அறியாமையில் போகவில்லை. இதை மிக தெளிவாக அவர்களுக்கு அவர் அங்கே படங்காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் அப்போஸ்தலனுடைய 7வது அதிகாரம் 51வது வசனம் சொல்லும்போது, நீங்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணீங்க? பரிசுத்த ஆவியை நிராகரிச்சிங்கன்னு ஸ்தேவான் பண்ணக்கூடிய பிரசங்கத்தை பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நான் சொன்னது போல் ஒரு நிமிஷம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன். 2 கரத்தையும் நீட்டி கர்த்தர் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது, ஆனால் நீங்கள் இப்போ திரும்பி இப்படி நிராகரித்து போகும்போது எவ்வளோ நேரம் நீங்கள் அப்படி இருந்திருப்பீங்க? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். நமக்கு எவ்வளோ வேதனை வந்திருக்கும். ஆனால் கர்த்தருடைய பொறுமையை பார்த்தா நம்மளால் நம்ப முடியுதா? அவர் இன்றைக்கும் நீட்டிய கரங்களோடு என் மகனே என் மகளே என்கிட்ட வந்துட மாட்டையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இதை பார்க்கும்போது நமக்கு என்ன வருது? ஒரு பக்கத்தில் ஒரு ஆறுதல் வருதா? இன்னொரு பக்கத்தில் மனசில் குத்தப்பட்டவங்கள வர்றோமா? ஏன்னா இங்கே திரும்ப திரும்ப ஆண்டவர் அங்கே கூப்பிட்டுட்டு இருக்கிறாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்க? நிராகரித்து கொண்டே இருக்கிறாங்க. இஸ்ரவேல் தேச மக்களுக்கு தீர்க்கதரிசிகளை அனுப்பிச்சாரு, வேத வசனத்தை கொடுத்தாரு, கடைசியாக இரட்சகரே அனுப்பிச்சாரு. ஆனாலும் அவங்க என்ன எல்லாவற்றையும் நிராகரித்தாங்க. இன்றைக்கு இதே மாதிரி நம்ம பார்க்குறோமா? இன்றைக்கு நம்ம வேதனுடைய வார்த்தையை சொல்லும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய இருதயத்தை மூடி வைத்து கொண்டு கர்த்தருக்கு எதிராக போகக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோமா?
ஆனால் தேவனுடைய இருதயம் நொறுங்கி போகிறத பார்க்குறோமா? தொடர்ந்து இப்படி அவரை நிராகரிக்கும் போது அவருடைய இருதயம் நொறுங்கி போவதை நம்மளால் பார்க்க முடிகிறதா? ஏன்னா இது தேவனுடைய இருதயத்தை நொறுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய மனதுருக்கத்தையும் அவர் தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசக்கூடியவராய் நம்மை நோக்கி அன்போடு ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறத புரிந்து கொண்டு நாம் தேவனுக்கென்று வாழ நம்மளை அர்ப்பணிப்போமா? வல்ல பிதாவே, இதோ உம்மை நிராகரிக்கக்கூடிய காரியம் உம்முடைய இருதயத்தை நொறுக்குவதை நாங்கள் பார்க்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு அழுததை பார்க்குறோம். இன்றைக்கும் நீங்கள் ஓங்கிய கரத்தோடு இருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற யாராவது உம்மை அறியாதவர்களாக இருந்தால் ஓடி வந்து அந்த கரத்திற்குள் இருந்து உம்முடைய பிள்ளையாய் அங்கீகரிக்கப்பட எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.